எல்லாருக்கும் தரேன், சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. டேய் சும்மா இருங்கடா, எனக்கு சும்மா இருக்கணும். இந்தா டேய் சும்மா அடிச்சு சும்மா இருக்கணும். இந்தா இந்தா ஏய் நீ தாயமா மருமக தானே? ஒரு கல்யாணமான பொண்ணு கொஞ்சம் கூட வைக்கலாம நோட்டீஸ் கைய நீட்டுறிய. வர வர இந்த புத்தனாம்பட்டி பொட்டைங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம போச்சு. வாங்க மாப்பிள்ள, என்னடா கூட்டத்துல ஆளையே காணோம்னு பார்த்தேன். சுப்பிரமணி, உனக்கு ஒரு நோட்டீஸ் இல்ல, 1 கிலோ நோட்டீஸ் கொடுக்கணும். என்ன இந்த சுப்பிரமணி தலைதறிக்க ஓடுறான்? அவன் வீட்டுல கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நோட்டீஸ் கொண்டு கோயில் குளத்துல போய் மூக்க போடுவான். அப்புறம் என்ன செய்வான்? அப்புறம் என்ன வழக்கமா ரஞ்சனி பேர்ல அர்ச்சனை பண்ணுவான். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. சாமி சாமி தெரியுமே, ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், பேர் ரஞ்சனி. அந்த நடிகை பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. ஏண்டா அப்பா அம்மா இல்லாத அனாதனி, ஒரு நல்ல நாள் பெரிய நாள்ல அப்பா அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் இல்லாம ஒரு சினிமா நடிகை பேருக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறியே. தட்சணை இங்க வச்சிருக்கேன், நீங்க பண்ண வேண்டியது அர்ச்சனை. போய் பண்ணுங்களேன். வார்த்தையில அடிக்காத சுப்பிரமணி, ரொம்ப பலகீனமானவன். இரு ஓம் ஈஸ்வரியன். சாமி என்னடா கொட்டாயில டிக்கெட் கிடைக்கும்ல? அம்பாள தரிசனம் பண்ணிட்டியோ இல்லையோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் ரஞ்சனி நமஹ, ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நமஹ. ஓம் வாடா, இன்னைக்கு ரஞ்சினி படமாச்சே, டீ பொண்ணோட வருவேன்னு நினைச்சேன். வந்துட்டேனே. இதோ டீ, 2 பன்னு, இதோ ஒரு கட்டு காஜா பீடி, ஒரு கட்டு சொக்கலால் பீடி. அட எதுக்குடா அது ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்த? இல்ல, போன படத்துக்கு காஜா பீடி கேட்டீங்க, அதுக்கு முந்தின படத்துக்கு சொக்கலால் பீடி கேட்டீங்க. எதுக்கு வம்புன்னு ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வத்திப்பட்டி வரலைனா ரஞ்சனி குளிக்கிற சீன் கட்டு. அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே, 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 வாங்கிட்டு வந்தியா? அப்ப ரஞ்சனி குளிக்கிறாடா. அண்ணே என்னடா? ஒண்ணு இல்ல, நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த பீகார்ல வெள்ளமும் குஜராத்ல பஞ்சமும் ஒவ்வொரு படத்துலயும் பாத்துட்டு தான் இருக்கோம். அதனால அந்த படத்தை விட்டுட்டு நம்ம ரஞ்சினி படத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்கண்ணே. அடே முண்டம், அதாவது செய்தி படம் போட்டதுக்கு பின்னாலதான் சினிமா படம் போடணும்னே சட்டம்டா.
அத கண்டுக்காம இருக்கிறதுக்கு தானே இதெல்லாம் லஞ்சம். லஞ்சம்னு சொல்லாதடா, அன்பளிப்புன்னு சொல்லுடா. அதான் அன்பளிப்பு. போடா போடுற ரஞ்சனி படம் குளிக்கிற சீனு. அண்ணே ரஞ்சினி வந்துட்டாளா? சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இப்ப வந்துடுவா. அண்ணே விளையாடாதீங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. டேய் படத்தை பாடுறா. ரஞ்சினி வந்துட்டாளா? யாரப்பா அது இருட்டுல பதுங்கி பதுங்கி வரது? யார பாத்தா சொல்றேன்? ஒன்னும் இல்லப்பா, பின்னால பாருங்க. அட நம்ம தாயம்மா பையன் ஆண்டியப்பன். ஆண்டியப்பனா? பட்டணத்துக்கு போக கருக்கல்ல வண்டி பிடிக்க போயிட்டு நானு. அதுக்கேண்டா பதுங்கி பதுங்கி போற? என்னையா பேசுறீங்க? நான் பாக்குறதுக்கு பாக்கியராஜ் மாதிரி இருக்கேன்ல, அதனால சினிமாவில் நடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். நினைப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. ஏயோ நீங்க உங்களுக்கு வேற எழுச்சி வாங்க கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? சுப்பிரமணியம் வந்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட ரஞ்சினி பத்தி கொஞ்ச நேரம் பேசுங்க. 200 மில்லி இடத்துல 400 மில்லியா கிடைக்கும். அடடா, அந்த பொண்ணு என்னமா நடிக்கிறா! இப்பதான் கீத்து கொட்டையில படம் பார்த்தேன். அப்படி ஒரு நடிப்பு. அது உங்க வீட்டு நடிப்பா, எங்க வீட்டு நடிப்பா? பிச்சு விட்டா போ. அவளை பத்தி நீ என்னடா கண்ட? நான் சொல்றேன் கேளு. சொல்லு. யார பத்தி பேசுறீங்க? யார பத்தி பேசுவோம்? ரஞ்சனியை பத்தி தான் பேசுவோம். பேசுங்க 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 பேசுங்க. அவளோட முடி இருக்கே, அத அவுத்து விட்டா அதுல இந்த ஊரே படுத்து தூங்க. அவ்வளவு நீட்டா. அண்ணே புருவம் புருவம். அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளுடைய கண்ணு இருக்கே, அது என்னப்பா? உருண்டையா குண்டா. கண்ணை பத்தி நீ பேசாதே. அண்ணே மூக்கு. அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளுடைய உதடு இருக்கே, உதடுன்னா அதுதான் உதடு. அது என்னப்பா சிரிச்சா பல்லெல்லாம் தெரியுது. அண்ணே கழுத்து. அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளோட அதுக்கு மேல போவாதீங்க, ரொம்ப டேஞ்சர். அட கையெடுப்பா, ஒரு விஷயத்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான் இவன். அப்படி பாப்பா. அம்மா என்னண்ணே என்னாச்சு? அது இல்லப்பா, ரஞ்சன் நடிச்ச படம் பாது. சொல்லுங்க. அது ஒரே தடவை வந்தது, ஒரே ஒரு படம் தான் வந்தது. ஒருத்தன் தான் பார்த்தான். அது என்னமோ தெரியல, இங்க நிக்குது. எங்க நிக்குது? தொண்டையில நிக்குது, வெளியே வர மாட்டேங்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, தொண்டை நினைச்சா எல்லாம் சரியா போயிடும். ஐயே இங்கெல்லாம் பண்ணாதீங்க, அசிங்க. வாங்கி கொடுத்தா சொல்லுவீங்களா? சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்லணும். இவன் வேணாம், இவன் தான் வெளியூர் போறவன். இவன் சத்தியமா சொல்றேன். சொல்லுங்கண்ணே. ஏய் தொட்டுக்க என்ன வச்சிருக்க? கொண்டா. தொட்டுக்க தெரியல, தொட்டுக்க. போடா சாப்பிட. இந்தாங்கண்ணே ஊருகா. போடா. என்னமோ ரஞ்சனியை எய்தாப்புல கொண்டாந்து நிக்க வச்சுட்டு தொடுங்கிற மாதிரி சொல்றியா? போடா. உனக்கு ரஞ்சினியை தானே தொடணும். ஆமா. பின்னால இருக்கிற தொடு. இந்த சனியனை எவன்டா தொடுவான்? அண்ணா ரஞ்சனிய சனியா கிடியா செகுடு பேந்துரும். போடா போடா. போடா. என்னமா பொல்லாத சாதகத்தை வாங்கி கொடுத்துட்ட, அதனால நாங்க ரஞ்சினி எல்லாம் ஒரு நடிகைன்னு ஒத்துக்கணுமா? நடிகைன்னா யாரு? யாரு? வசந்தரா தேவி தெரியுமா? வசந்த கோகிலம் தெரியுமா? சரோஜா தேவி தெரியுமா? பத்திமினியா தெரியுமா? பானுமதி தெரியுமா? அந்த அவ தெரியுமா? எந்த அவ தெரியுமா? அது ஒரே தடவை பார்த்தேன். ஒரு தடவை நடிச்சா அது இங்க நிக்குது. எங்க நிக்கிற? தொண்டையில நிக்கிறா, வர வெளியே மாட்டேன். கூப்பிடு. வெளியே வர வைக்கிறேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. காலையில உங்களை பூட்டி வச்சிட்டேனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன்பா. உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என் கையில என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். மல்லிகைப்பூ. கேக்குதுமா? என் கண்ணு. அட உடனே மறைக்கிறீங்களா? செலுத்திக்கிறீங்களே. சரி நாளைக்கு
உங்களை என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் பாத்தீங்களா? வாடா சுப்பிரமணி, வா வா. வயக்காட்டுக்கு போகலாம்னு நினைச்சேங்க. ஐயா கூப்பிட்டு அமிச்சதா ஆமா, சொன்னாங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துல பெரிய விசேஷம் நடக்க போகுது. அப்படிங்களா? ஆமா, நீ என்ன பண்ற, 8 பட்டி ஜனத்தையும் ஓஹோன்னு ஜே ஜேன்னு நம்ம கிராமத்துல கூட்டிடுற. நம்ம ஊர் மாரியாத்தா கோயில்ல விழா நடத்த போறீங்களா? சீச்சி, இது நம்ம ஊர் மாரியம்மன் விழா இல்லடா, வேற அம்மன் பட்டணத்துல இருந்து வரப்போகுது. ஐயா என்ன சொல்லுங்கன்னு புரியலையே. சொல்லிடவா? சொன்னா நீ ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. நீங்க இவ்வளவு புதிர் போட்டு பேசுறத பார்த்தா விஷயம் கெட்டியா இருக்கும் போல ஆமா, இருக்கே. கெட்டிதான். கிட்டவா? நடிகை. நடிகையா? நடிகை ரஞ்சினி நம்ம ஊருக்கு வர போறா. சொன்ன மாதிரி குதிக்க ஆரம்பிச்சு. நில்றா. சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை ரஞ்சினி நம்ம கிராமத்துக்கு வர போறா. நிஜமாவா? ஆமா, இந்த தேவ வாயில போத போய் வருமா? வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம நிலத்துல அவ கையால விதை நெல்ல தூவ போறா. எங்க ஐயா நாசமா போச்சு. ஏண்டா என்னடா நினைச்ச? வெந்த சொத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவரவன் நினைச்சியா? நான் யாரு? ஆனார் உனா மூக்காத்த ஒரு பொஞ்சாதியாக்கும். கண்ட கண்ட சிரிக்கு இந்த கிராமத்துக்கு வர்றதாவது வித முகூர்த்தம் செய்யறதாவது ஓடிச்சு போடுவேன். ஓடிச்சு எதை? கால ஆத்தா உங்களதான் சொன்னாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, நான் காந்தியவாதியா மாறி மௌனமா நின்றுட்டு இருக்கிறேன். கிழவி கத்திட்டு ஓடிட்டான். இப்படித்தான் என் கழுத்துல தாலி வெட்டின தேவரு. யாராத்தா? அதே இவனோட தாத்தன். ஓ, அறுப்பருக்க அஞ்சலி தேவியத்தையும் கூட்டிட்டு வருவேன்னு அடம் பிடிச்சாரு. ஏன் நாங்கெல்லாம் அறுப்பறுத்தா ஆகாதோன்னு சொல்லி அவர் காலை முறிச்சு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். ஆத்தா இப்பதான் தெரியுது பெரிய தேவர் எப்படி 6 பொண்ணுங்களையும் 2 பசங்களையும் பெத்துக்கிட்டாருன்னு. போடா வெறும்பையில. டேய், அது பெரிய கதை. வீட்டுக்குள்ளே இருந்ததுனால உற்பத்தி உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. என்னடா அது புசு புசுன்னு பேசி சதி திட்டம் போடுறீங்க? வெள்ளிக்கிழமை அந்த வெறிந்திரிக்கு வரட்டும். அவ கால கைய ஒடிச்சு ஒலையில போடல, நான் ஆனார் உனா மூக்கேத்த ஒரு பொஞ்சாதியில. என்ன இது இப்படி பேசிட்டு போறாங்க? கிழவி அப்படித்தான், நீ விடு. வா. நீ என்ன பண்ற, ரஞ்சினி வர்ற அன்னைக்கு அமக்களப்படுத்தணும், ஜமாச்சு பண்ணும். தாரை என்ன, தப்பட்டை என்ன, அது என்ன, இது பூவுல மாலை கட்டுங்க, நாயன மேளம் தட்டுங்க. பூவுல மாலை கட்டுங்க, நாயன மேளம் தட்டுங்க. நாளாக நம்ம ராசாத்தி கொண்டாடி அந்த ஆராத்தி. மாலை கட்டுங்க, நாயன மேளம் கட்டுங்க. பூவுல மாலை கட்டுங்க, நாயன மேளம் கட்டுங்க. பூலோகம் முழுதும் காணும் கனா, பொன்னாக பிறந்து வாழும் நிலா.
பூவுல மாலை கட்டுங்க நான் பூவுல மாலை கட்டுங்க நான் என மேளம் தட்டுங்க ஆராக நம்ம ராசாதி கொண்டாடி அந்த ஆராத்தி லா 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 டேய் டேய் தள்ளுங்கப்பா காட்டு கும்பலுங்க தள்ளுங்க 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 வாங்க 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 பாத்து வாங்க அம்மா ஒரு நிமிஷம் முள்ளு செருப்ப குத்திடும் விலகுங்கடா விலகுங்க விலகுங்க விலகுங்கடா. ஏகலவே இத்தனை ஆம்பளைங்க நாங்க நிக்கிறோம் எல்லாரையும் ஒரே தள்ளுல நீவிக்கிட்டு வரிய பிறகு என்னப்பா கேப்பக்கூடும் கம்மங்கஞ்சியும் குடிச்சு வளர்ந்த உடம்பு இது. ஒரே கையில ஒரு முட்டை நெல்லை இப்படி தூக்கி அப்படி போடுவேன். வேணும்னா உணர்ந்து கொடுமா? நல்ல வேளை நான் மூட்டையோட வரல இந்த விஷ பரிசை எல்லாம் வேணாம் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள Who is old lady? Shut up. ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு. கெட்டிங் லேட்டுமா? இவா ஆல்ரெடி இந்த பேச்சு பேசுறவ நீதானமா அது? இந்த எடுபட்ட வைகிட்ட நான் தான் உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். என்ன பாட்டு கதையை மாத்திர கண்ட சிரிக்கலாம் ஊருக்குள்ள கூட நீ தானே சொன்ன சொன்னேன்டா. இந்த ரஞ்சினி தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி தளதளன்னு இருக்கிற பொண்ணு சல சலன்னு விதை எடுத்து விதைச்சா பயிறு தளதளன்னு வளராதா? என்ன 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 அந்த கிழவி இந்த சிலுப்பு சிலுப்புறாளே. நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்திலேயே இந்த வெந்நீர் ஆடை பாட்டி தான் சூப்பர் ஸ்டார்னு. என்னங்க நீங்க? நான் மாலை எங்க நான் அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி தட்டு கொடுங்க நான் கொடுக்குறேன். சுமாரா நானே இவ்வளவு செலவு பண்ணிட்டு திருவோடேந்திரமா நிக்கிறேன் இவன் வேற ஊடால இல்ல நல்லா இருக்கு காஞ்சிபுரமா என் வீட்டு பெரிய கரை. செல்லத்தாய் குருத்தாய் வாங்கடி முகூர்த்தம் தாவி போயிடும். வாங்க வாதாயி வா வா குடுறா கூறுகட்ட பையன் கூட வேற தூக்கி பாத்து வாங்கம்மா மெதுவாமா வாங்க மெதுவாரு வாங்க வாங்க. நான் எத்தனை ஆயிரம் ரூபாய் தண்ணி மாதிரி செலவு பண்ணேன். அந்த கிழவிக்கு என்ன அதப்பு இருந்துச்சுன்னா அந்த ரஞ்சினியோட போட்டோ எடுத்து கொடுத்தோம் விதை தட்டு எடுத்து கொடுக்கறதும் என்ன வெத்து வேட்டாக்கிட்டாடா. 10,000க்கு கூட வந்த பைய அந்த கிழவிய சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டான். உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏண்டா எம்எல்ஏ பாயிர இன்னும் என்னங்க ராவு பகலா கஷ்டப்பட்டு தோரணம் கட்டினேன் கொடி கட்டினேன். ஒரு ஆள் விடாம 8 பட்டி ஆளுங்களையும் ஒண்ணு சேர்த்தேன். தவசு பிள்ளை வேலையில இருந்து கணக்கு பிள்ளை வேலை வரையும் எல்லா வேலையும் நானே பார்த்தேன். பார்த்தவன் தான். அதுக்கு என்ன இப்போ? சரியா சாப்பிட்டு தூங்கி 3 நாள் ஆச்சுங்க. இதெல்லாம் யாருக்காக? என் ரஞ்சினிக்காக. அப்படி இருந்தும் என்ன ஒழுங்கா மாலை போட விட்டீங்களா இல்ல அவங்க பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்க விட்டீங்களா? டேய் பணம் இருந்தா போட்டோ எடுக்கிறது என்ன வேணாலும் செய்யலாம். அவ வித முகூர்த்தத்துக்கு வந்தாள ஆசைப்பட்டா வந்தா வாடின்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னா கட்டு கட்டா பணத்தை தூக்கி எறிஞ்ச பட்டுட்டு வந்துட்டா. இதோ பாருங்க குடிச்சிட்டு என் நஞ்சினியை பத்தி தப்பா பேசுனீங்க. இந்த சுப்பிரமணி கோவம் வந்துரும். இப்படித்தான் சின்னாம்பாளையம் தேவன் கேட்டான். ஏர்ல எருமையை பூட்டி ஓட்டுவியான்னு. நான் என்ன ஆளு தலா 5000 ரூபான்னு பட்டணத்துல இருந்து 2 டெல்லி எருமையை புடிச்சிட்டு வந்து ஏர்ல பூட்டி காமிச்சேன். அப்படித்தான் ரஞ்சினியா அது டெல்லி எருமை இவ சினிமா நடிகை அவ்வளவுதான். ரஞ்சனையும் எருமாட்டையும் ஒன்னா வச்சு பேசாதீங்க. இந்த சுப்பிரமணிக்கு கோவம் வந்துரும். வந்தா அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா நடந்துரும். என்னடா தாலி கட்டின பொண்டாட்டிய சொன்ன மாதிரி கோபம் சுருக்குன்னு வருது. வேண்டாங்க. இதுக்கு மேல ரஞ்சனிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க இந்த சுப்பிரமணி கோவம் வந்துரும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளோட பேசலாம். வேண்டாம் சுப்பிரமணிக்கு கோவம் வந்துரும். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்க அவளை தொட்டு பேசலாம். பேச்ச நிறுத்திருங்க. இந்த சுப்பிரமணி கோவம் வந்துரும். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா புடவை அவுக்கலாம். இதுக்கு மேல பேசாதீங்க. இந்த சுப்பிரமணிக்கு கோவம் வந்துரும். 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா இதுக்கு மேலதான் விவகாரமே இருக்கு. எங்க விட்ட 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளை
எந்தூர்ரா உனக்கு? குத்தனா மாட்டீங்க. அப்பனாத்தான் இருக்கிறாங்களா? யாரும் இல்லைங்க. எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு சினிமா கம்பெனில சேர வந்துட்டியாக்க. டேய் எங்கடா போற? தான் ஸ்டுடியோக்கு போக சொன்னீங்களே. வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் ஸ்டுடியோ தெரியாதா? இதாண்டா ஏவிஎம் ஸ்டுடியோ. திருப்படா வண்டியா. அட திருப்ப. இன்னைக்கு ரஞ்சினி அம்மா ஷூட்டிங் லேட்டா போனா லவோட்டி போன்னு கத்த போறாங்க. என்ன சொன்னீங்க? ரஞ்சினி அம்மா ஷூட்டிங்டா, அருவு கட்டவன. அஞ்சலி அம்மா ஷூட்டிங்கா? ஆவடா கள்ளி. அப்படிங்களா? டைரக்டர் வராரு, நீங்க பேசுங்க. வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ரஞ்சினி, இது கொஞ்சம் முக்கியமான சீன். சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டானா? கெடுத்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் கேட்டு நீங்க போறீங்க. கீழே இருக்கிற கிழிசல் மேல இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப பயப்படுறவன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் போறேன். ஏய். என்னடி ஆச்சு? அக்கா அக்கா, அவன் அவன் நீங்க தானே அது? என் தங்கச்சி கிட்ட என்னடா சொன்ன? கீழே இருக்கிற கிழிசல் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படியா? பணம், அந்த பணம் இருந்துதான் உன்னை அப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களா? அந்த பணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். எப்படி சம்பாதிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லடி, எதுக்காக சம்பாதிக்கிறேங்கிறது தான் பிரச்சனை. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். அவன் சம்மதத்தை கேட்கறதுக்காக அவனை தேடி நீங்க போறீங்க. நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணு, அதனால தனியா போறங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. டயலாக் பேப்பர் கொடுங்க. விசிறிங் பண்ணுவாமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஸ்வநாத். என் பெட்ரூம்ல பொம்பளைங்க நுழையறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதே இல்ல. ஆல் ஆர் வெல்கம். பை த பை, நீ யாரு? விஜயாவா? இல்ல. கீதாவா? இல்ல. லக்ஷ்மி? இல்ல. பொதுவா இந்த 3 பேரும் தான் என்ன நைட்ல தேடி வருவாங்க. நான் யாருன்னு தெரியலையா? முதல் ரவுண்டா இருந்தா கரெக்டா சொல்லிருப்பேன். இது 3வது ரவுண்டு. ஐ எம் சாரி, யாரு நீயே சொல்லிட. என் பேர் சுசீலா. உன்னை நம்பி மோசம் போன சாந்தியோட அக்கா. ஓ, கற்பு மானம் மரியாதைன்னு பழைய பஞ்சாங்கம் பாடி நியாயம் கேட்க வந்திருக்கியாக்கும்.
இந்தா, இதுல எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு இந்த கட்டு வேண்டாம். என் தங்கச்சி கழுத்துல கட்டுற அந்த தாலி கட்டு தான் வேணும். கல்யாணமா? யூ மீன் மேரேஜ்? நியாயப்படி என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுன்னு உன் கால்ல விழுந்து கெஞ்சணும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே நீ கெஞ்சினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். மிஸ்டர் விஸ்வநாத், இது கத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல குத்துனா செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். பயப்படாதீங்க, நான் உங்களை குத்த மாட்டேன். நீங்க செத்துட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும். சரி, இப்படி ஏமாந்துட்டாலன்னு அவளை குத்தி கொண்டுடலாம். ஆனா உங்களை மாதிரி விஸ்வநாத்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட மானத்தை பறிப்பீங்களோ, அதனால என்ன நானே குத்திட்டு சாக போறேன். குழப்பமா இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போலனா என் தங்கச்சி போலீஸுக்கு போன் பண்ணிடுவா. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இங்க வருவாங்க. நான் இந்த அறையில பிணமா கிடப்பேன். விசாரணையில என் தங்கச்சியை கெடுத்துட்ட விஷயம் வெளியே வரும். நியாயம் கேட்க வந்த என்ன நீங்க கொண்டுட்டதா போலீஸ் நம்புவாங்க. அப்புறம் கோர்ட்டு, ஜெயிலு. சோ நீங்க ஜெயிலுக்கு போறது நல்லதா இல்ல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா? bloody fool. உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சி இல்லையா? இல்ல அந்த உணர்வே உங்களுக்கு கஷ்டம் போச்சா? பாரு, கட்டின புடவைக்குள்ளதான் உன்னை பெத்த அம்மாவும் இருக்கா, உன் கூட பிறந்தவளும் இருக்கா. அப்புறம் அப்புறம் ஏண்டா என்ன மாதிரி பொண்ணுங்களை ஊதி தள்ளுற சிகரெட் மாதிரி நினைக்கிறீங்க? சொல்லுடா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் வி.கே. விஸ்வநாத். தங்கச்சி புருஷனை டா போட்டு கூப்பிட்டேன். பட் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பேய புள்ளையாக்குறதும் பொண்ணுதான், புள்ளைய பேயாக்குறதும் பொண்ணுதான். என்ன நீ பேயாக்கிடாத. சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லு. ஆன்சர் மீ. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. ஆன்சர் மீ. சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லுடா. அம்மாவுக்கு என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? இப்ப எப்படி அங்க என் போய் சொல்றது? தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லுடா, சொல்லு. மத்த சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சி கட்டிக்கிறியா? சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு சொல்லுடா. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. சொல்லுடா. சொல்லு. அம்மா, உங்க தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்திருக்குமா? அம்மா, ஹலோ அக்கா, நான் வித்யா பேசுறேன். நான் சித்ரா பேசுறேன். என்னக்கா சூப்பர் ஸ்டார் ரஞ்சினின்னு சொல்லாம சித்ரான்னு பழைய பேரை சொல்ற? ஊருக்கு தான் ரஞ்சினி, உனக்கு நான் அதே சித்ரா தான். ஹே குழந்தைங்க, கூப்பிடு கூப்பிடு. போக்கா, நான் தான் உனக்கு எவ்வளவு ஆசையா போன் பண்ண. நீ என்ன பத்தி கேட்டியா, என் வீட்டுக்காரரை பத்தி கேட்டியா? உனக்கு எப்பவும் குழந்தைய பத்தி தான் நினைப்பு. ஐயோ சரி சரி, உன் சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல குழந்தைய பேசல சீக்கிரம். அவ இங்கதான் விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் இரு. அம்மா இந்தா உங்க பெரியம்மா கிட்ட பேசு. ஹலோ பீமா. ஹலோ ஹலோ ஸ்ருதி, எப்படிமா இருக்க? பெரியம்மா பேசுறேன், தெரியல? என்னடா எப்படிமா இருக்க? எங்க முத்தம் கொடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன உங்க பெரியம்மா முத்தம் கொடுத்தாளா? போதும் கொடு. என்னக்கா குழந்தை கிட்ட கொஞ்சாச்சா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்.
உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, கொஞ்சம் எமோஷனலான சீன். ஆஹா, சரி, எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சு. ஓகேக்கா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே. நீ என்ன பண்ற? இங்க விளையாடு. அம்மா உனக்கு பால் கடிச்சு கொண்டுறேன். அங்கேயும் இங்கேயும் போக கூடாது என்ன? நீந்தானா? யாரது? 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 நான் ரொம்ப பயப்படுறவன். யார் நீங்க? சொல்லிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. பாருங்க, நெஞ்சில அவ்வளவு திக்கு திக்கு நடிக்குது. இங்கதாங்க, அங்கேயும் தாங்க. ஒரு பொம்பளை புள்ள தனியா இருக்காளே, இப்படியே பயமும். கையை வைக்க சொன்னா அப்படியே வச்சிருதா? கையை எடுங்க. புருஷன் கை வைக்காம போற வரணும் இப்ப. அதுக்கெல்லாம் நேரம் காலம்னு இருக்கு. நேரம் என்னமோ நேரம்னு வீம்பா போனீங்க. என்னாச்சு உங்க வீம்பு? ஐயா சும்மா இருங்க. என்ன? ஏமா? ஆமாடி, ரொம்ப தேவை. மனுஷன் மூடு வரதே பெரிய விஷயம், இதுல பீமா. ஏய், நீ விவஸ்தை கட்டபடி உங்க அக்காளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்கு பெட்ரூம் வரைக்கும் அவன் போட்டோ. இத பாருங்க, என் அக்கா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய், நான் என்ன சொல்லிட்டேன்? அது போய் இப்படி போங்க. என் அக்காவை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு என் அக்கா தான் காரணம். அவ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? ஆமா, உங்க அக்கா உனக்காக அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்றியே, அதுக்காக நீ என்ன செஞ்ச? கொஞ்சம் இருங்க, மேக்கப் ரூம் போயிட்டாங்க. யாரு? யார பாரு?
என் ரஞ்சினியை தொட்ட நான் சும்மா இருப்பேனா? என்ன சத்தம்? என்னாச்சு? மேக்கப் ரூம்ல புகுந்து மனோர் சாரை யாரோ அடிச்சு போட்டாங்க. டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டாரு. அப்புறம் உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்க டிரைவர் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த டிரைவர் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆகுது. நாளைக்கே வேற ஆள் மாத்தணும். சரி, வேற கம்பெனி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. வா. ஜவனா அது குறுக்க போறதே. நான் உங்க ரசிகன். என் பேர் சுப்பிரமணி. அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை? டிரைவர் வேலைங்க. உன் டிரைவிங் எனக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க? ஐயர் சரியா மந்திரம் சொல்லலைங்கிறதுக்காக கல்யாணத்தையே வேணாங்கிறதா? வண்டி சரியா இல்லைங்கிறதுக்காக டிரைவரே வேணாங்கிறீங்களே? என்னங்க நீங்க? நான் பேசிக்கிட்டே வரேன், பதிலே காணோம். எனக்கு வேலை வேணுங்க. இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? மறுபடியும் கேட்பேன். பாப்போம். அம்மா, என்ன வேலை கேட்டேன். காலையில வா பாக்கலாம். சீக்கிரமா ஆட்டத்த முடி, அடுப்புல பால் பொங்கிடும். எங்கடி பொங்குது? இங்க எனக்கு அடிவித்த பொங்குதே. ஏண்டி கோன்ஸ் குப்பி, உனக்கு தான் ஆர்டர் கால. அப்புறம் ஏண்டி என் சொக்கலிங்கத்தை செட்டப் பண்றதுக்கு அலையிற? நான் எங்க அலையிறேன்? உன் சொக்கலிங்க தான் என் பின்னால் அலையுது. நான் ஏதோ 1 ரூபாய் காய்கறி 3 ரூபான்னு எழுதுறேன். அப்படி இப்படி அனுசரிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டத்த முடி, அங்க பால் பொங்கிடும். கவலையே படாத. பொங்குன பால் ஆத்தி நானே குடிச்சிட்டேன். ஹாய் சொக்கு. இங்க பாரு பர்வதம், நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்படி அடிக்கடி சொக்கு சொக்குன்னு என் நெஞ்ச பட்டுன்னு புடிச்சுக்கிட்டு நான் படக்குன்னு கீழே விழுந்துருவேன். விஜய் கண்ணு, எதுக்கு சேஃப்டிக்கு வெள்ள புடவை ரெடி பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முந்தைய விதவை ஆனாலும் ஆயிடுவேன். அது சரியா? இது என்ன கூத்து? கூத்தா? அர்த்தராத்துல அம்மா திடீர்னு கூப்பிட்டா அப்படியே அவுத்து போட்டு ஓடிடுவேன்ல. மேனேஜர்னா எப்பவும் ரெடியா இருக்கணும். அதுக்குதான் இப்படி. விஜய் கண்ணு, எனக்கு கண்ணை சொருகுது. ஒரு தாலாட்டு பாட கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன்ல. என்ன பாட்டு? எது வேணாலும் பாடு. அவ பாடினா தூக்கம் வருமா? நான் பாடின தூக்கம் வராதா? என்ன யாருன்னு நினைச்ச? கொல்லங்குடி கருப்பாய் வம்சம் பாகவதர் பரம்பரை. பரம்பரையே கேட்க சைக்கிள. இதுல பாட்டு வேறியா? சரிதான், இன்னைக்கு தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வரப்போகுது. பாடு. நான் உனக்காக பாடல, சொக்குக்காக பாடுறேன். சொக்கு பாடட்டுமா? பாடு பருவதம், பாடு. குறும்புக்காரர் பாடட்டுமா? ஏய் சொக்கு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க. நீ ஆடாத, நான் ஆடுவேன். சொன்ன பேச்சை கேட்டாத்தா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. என்ன மொத்த கேஸ் அவுட்டா? இதுக்கு பேரு பாட்டா? ஊர்ல ஒரு குழந்தை கூட தூங்க போறது இல்ல. என்ன சத்தம்? நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்குல்ல? இங்க வா. அம்மா, உன்னை காலையில தான் வர சொன்னேன், இப்பயே வந்த? நான் அசோக் நகர்ல இருக்கேங்க. காலையில நான் வரத்துக்குள்ள நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு என்ன பண்றதுன்னு தான் வண்டியை விட்டுட்டு உடனே வந்துட்டேங்க. நீங்க போங்கம்மா, நான் இங்க எங்கேயாவது படுத்துக்கிறேங்க. பரவாயில்லம்மா.
ஐயா ஷூட்டிங் பரப்பலாமா டிரைவர் அம்மா இன்னைக்கு டிரைவர் வரல. ஏ நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல நீங்க திட்டினீங்களா? அதனால இன்னைக்கு வேலைக்கு வரத ஸ்டாப் பண்ணிட்டான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நான் இன்னைக்கு ஷூட்டிங் போடணும்னு தெரியும்ல. இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் எப்படி ஷூட்டிங் போவேன்? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க. என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஆன்சர் மீ. அம்மா அவசரப்படாதீங்க. நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா? அவனை ரெடி பண்ணிட்டேன். யாரு? அதோ சுவத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே பச்சை கண்ணு பையன், அவன் தான். ஓ நீயா? அந்த டிரைவருக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உன் பேர் என்ன? சுப்பிரமணிங்க. வண்டி எடு. அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது யானைக்கு பிரசவம் பார்த்து குட்டியை வெளியே எடுக்கிற மாதிரி. ஒரு தேவதை வரும் நேரமே சுகராகமே உருவா
நரசிம்மா ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கா? ஒரு அதிர்ச்சி தரம் தகவலுங்க. அதிர்ச்சி தர போறியா? என்ன போட்ட செக்கெல்லாம் திரும்பி வர போகுதா? ஷூட்டிங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாருங்க ப்ரொடியூசர். கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஹீரோ போயிட்டாரா? யோ, நாங்க கொடுத்ததே ஒரே ஒரு நாள் கால் ஷீட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அம்மாவோட தங்கச்சி கூட அங்கதானுங்க இருக்கு. அதனால என்ன? அம்மாவோட அத்தை கூட தான் அமெரிக்கால இருக்காங்க. அதனால அங்க போய் படம் எடுப்பியா? சரிதான். யார் யாருக்கு என்ன வீக்னஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் படம் ஆரம்பிச்ச போல இருக்கு. எதுக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு போன் பண்றேன். சரிங்க. என்ன சரிங்க? நீதான் போன் பண்ணோம். நீதானே படம் எடுக்கிற. வை போன. அப்பா, அம்மா வீட்டுல இருந்தாலும் தொல்லை, ஸ்டுடியோவுக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்லை. ஆண்டவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னா சினிமாவில பிடிச்சி தள்ளிவிடுவான் போல இருக்கு. அக்கா, என்ன இது சொல்லாம கொள்ளாம ஒரு போனாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் போன் பண்ணாதான் கதவு திறப்பியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உள்ள வா. என்னடி இது? பூஜை ரூம்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே வச்சிருக்கேன். அன்னைக்கு நீயும் நானும் கஷ்டப்படும் போது இந்த சாமி எல்லாம் என்ன பண்ணுச்சு? சாமி தான் நமக்கு தண்டனை கொடுக்கணுமா என்ன? நாம சாமிக்கு தண்டனை கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க கொண்டு வந்து வச்சேன். உன் போட்டோவை உள்ள பூஜை ரூம்ல வச்சிருக்க. வா. பைத்தியக்காரி, இன்னுமா இந்த பழக்கத்தை விடல? ஆமா, ஸ்ருதி எங்க? அதாக விளையாடிட்டு இருக்கா. அது போகட்டும், நீ எப்படி வந்த? திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். நேத்து தான் புதுசா சேர்ந்தா. எங்க ஸ்ருதி? ஸ்ருதி, ஸ்ருதிமா. எப்படிமா இருக்க? அவன் வயிறு பசிச்சு அழுதா கூட அம்மா அழ மாட்டேங்கிற. பீமான தான் அழறா. அந்த அளவுக்கு உன் மேல உயிரியே வச்சிருக்க. அப்படியா? நீ இவளை பாத்துக்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். என்னமா? உட்காருக்கா. வித்யா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்னக்கா இது? நீ ரொம்ப பெரிய நடிகை. நாட்டுல உனக்காக எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. என்ன போய் அழகா இருக்கேன்னு சொல்றிய? போக்கா. நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா? எனக்கு என்னக்கா குறைச்சல்? கண்ணுக்கு நிறைவா புருஷ, அழகான குழந்தை. ஆனா ஸ்ருதிக்கு 3 வயசு ஐயோ சரியா பேச்சு வரலங்கிற குறைதான். அக்கா, சந்தோஷங்கிறது மனசு பொறுத்த விஷயம். எஸ், மனசு பொறுத்ததுதான். உன்ன மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வித்யா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னக்கா? எனக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்குறியா? காஸ்டியூமர் ரெடியா? கண்டினியூ இருப்பா. பொட்டு சரியா இருக்கான்னு பாரு. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். என்னக்கா, என்னாச்சு? உனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தானே பெருமூச்சு விடுற? அடி போடி பைத்தியக்காரி. பணத்துக்காக ஆளா பிறந்து அதை பிடிச்சேன். அந்த பணம் இல்லைன்னா உன் கழுத்துல தாலியே ஏறி இருக்காது. கை சொடுக்கி கூப்பிட்ட, எல்லாமே வந்துருச்சு. எனக்கு இருந்த வெறியில அம்மனுக்கு சாத்துற மாதிரி உன் கழுத்து நிறைய நகைய போட்டு அழகு பார்த்தேன். உன் புருஷன் தாலி எங்க கட்டுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. வித்யா, ஒரு மனுஷனுக்கு தேவையானது 3 விஷயம்தான். பணம், புகழ், வாழ்க்கை. முதல் 2 எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா 3வது, உன் கழுத்துல தாலி ஏறின உடனே அந்த கல்யாண மண்டபத்திலேயே தேடினேன். யாராவது ஒரே ஒரு ஆள் என் மனசு மட்டும் விரும்புறவரா, எனக்காக இருக்கிறவரா இருந்தா போதும். என் பணம், புகழ் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நான் போயிருப்பேன். அவர் சாயங்காலம் வரணுங்கிறதுக்காக அவருக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு சுகம். அவர் வாங்கிட்டு வர 10 பைசா மல்லிகை பூவை என் தலையில வச்சுக்கிறது ஒரு சுகம். அவருக்காக சமைக்கிறது ஒரு சுகம். நான் சமைச்சது அவர் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு சுகம். அந்த சுகம் எல்லாம் எனக்கு அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஆமா, கொடுத்து வச்சவதா. இன்னைக்கு துக்கத்தோட பேசுற நீ நாளைக்கு சந்தோஷமா பேசத்தான் போற. உன்னை மாலையும் கழுத்துமா பாக்கணுங்கிறதாக்கா ஆசை. மாலை தானே, நாளைக்கு நான் பட்டுன்னு. அக்கா, அப்படி சொல்லாதக்கா. சரியான பைத்தியக்காரி. நெருப்புல சொன்ன நாக்கு சுட்டுடுவா போது. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சினிமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கழுத்துல மாலையை போடுவாங்க. அக்கா, உன் கழுத்துல நாங்க கல்யாண மாலையை பார்க்கத்தான் விரும்புறோம். சாவு மாலையே இல்ல. கொஞ்சம்
Hi, hi, Suklingam. My darling Suklingam, my sweet Suklingam. I am waiting for you. You come, darling. Suklingam, Suklingam, Suklingam. அடச்சி இங்கிலீஷா இது தேவையா? அடே சொக்கலிங்கம், ஆஃப்டர் ஆல் ஒரு டச் அப் பண்ற பொண்ணு உன்னை டாவடிக்கணுமா? நோ. ஏன் டச் அப்னா கசக்குது, சமையல் கட்டுனா இனிக்குதோ? சமையல் கட்டுன்னு சாதாரணமா சொல்லிடாது. எனக்கும் விஜயாக்குள்ள காதல் இருக்குதே, அது ஒரு தெய்வீக தெய்வீக காதல். உன் பார்வை அங்க இருக்கு, அவ பார்வை வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. அவ பார்வையே அப்படித்தான். இந்த பாரு, உனக்கு விளையாடணும்னா போய் மைதானத்துல விளையாடு, அனாவசியமா என் வாழ்க்கையோட விளையாடாத. ஜாக்கிரதை. What are you talking? I am go மைதானம். You go மைதானம். You go மைதானம். I am not going மைதானம், 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 மைதானம். இத கொஞ்சம் மூடுறியா? கேட்ட. ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறேன். அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா மேக்கப் ரூம்ல இருக்காங்க. உள்ள போனா ஏன் வந்தேன்னு திட்டுவாங்க. வெளியே இருந்து சொன்னா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் ஒரே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ வேற அதை அதிகப்படுத்துற. Darling, may I help you? பாரு, உனக்கு அப்படி என்ன செட்டப் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒண்ணு செய். என்ன? நேரா போய் முதல்ல அம்மாவை செட்டப் பண்ணு. அம்மா வந்துட்டா. கோஞ்சி குப்பி. எங்க இந்த சலங்கை ஒலி? என்ன இங்க குழப்பம்? பார்த்து நடத்துவாமா, எங்கேயாச்சும் சுளுக்கிக்க போகுது. இங்க பாரு பர்வதம், உன் கல்யாண பிரச்சனை தேசிய பிரச்சனை மாதிரி. அது இப்போதைக்கு தீர போறது இல்ல. கொஞ்சம் தள்ளுறியா அப்படியே? முறைக்காத. விஜு கண்ணா, விஜு கண்ணா, இந்த டச்ச பொம்பளை இருக்குதே, ஒரு பெரிய லொடலோட தெரியுமோ? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்படி குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. இத யாரு எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ சொல்றியா? அம்மாவுக்கு ஒரு ஜூஸ கொண்டு போய் கொடுத்துட்டு விஷயத்த சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயம்? டச்சப்ப, எங்க விஜு கண்ணுக்கு எதுவுமே பெருசு இல்ல. பெருசு இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அலையிற? என்ன இங்க சத்தம்? என்ன? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. அந்த விஷயத்தை யாரு எப்படி சொல்றதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சா? கேன்சல் ஆயி போச்சு. Oh, this is fantastic. நாளைக்கு செகண்ட் சண்டே, அதனால ஷூட்டிங்கே கிடையாது. Great, this is great news. Thank you very much. Manager, நீங்க என்ன பண்றீங்க? நான் பேங்க்குக்கு போய் கேஷ் டிரா பண்ணிட்டு வரீங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? நான் 1000 ரூபாய் பணம் கேட்டமா. ஓகே ஓகே, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. நீ என்னவோ சொன்னியம்மா? நான் என்னமா கேட்க போறேன்? சாம்பாருக்கு வெங்காயம் வேணும். சாம்பார் வெங்காயம் இந்த பிசினஸ் எல்லாம் வேணும். நீங்க லீவ் எடுத்துங்க. மேனேஜர், அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, தேங்க் யூ மேடம். மேனேஜர், டிரைவர், அம்மா, நீ என்ன பண்ற? நீ இங்க இருக்க, பியூட்டி பார்லர் போணும். உன்ன மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்ச. டிரைவர், டிரைவர். ஹலோ, நான் ரஞ்சினி பேசுறேன். ஓ, போட்டோகிராஃபர் விஸ்வமா? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சாயங்காலமா வாங்கல. அப்படியே அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கணும். ஓகே ஓகே தென் பை. டிரைவர், டிரைவர். ஹலோ. ஏய் வித்யா, நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. நேத்து ராத்திரி நீ செத்து போனதா கனவு கண்டேன்க்கா. அதுல இருந்து எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. குழந்தை கூட பீமா பீமான்னு சொல்லிட்டே இருக்கா. பைத்தியக்காரு. செத்து போன மாதிரி கனவு கண்டா நான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போறேன்னு அர்த்தம். எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் ஷூட்டிங் இல்ல. நீ என்ன செய்யற? உடனே பொறுப்பட்டு வர. அப்படியே குழந்தைய அழைச்சிட்டு வரணும். ஆமா, இங்க மெனக்கிட்டு நான் போன் பண்ணா நீ குழந்தை தானே கேப்ப. சரி சரி, கூட்டிட்டு வர. ஆனா நீ எதுவும் சொல்லாம நான் கேட்கறதுக்கு நீ ஒத்துக்கணும். என்ன? என்னன்னு சொல்லு. நீ முதல்ல ஒத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுக்கா. வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு. சரி, ப்ராமிஸ் சொல்லு. நாளைக்கு உன்னோட பர்த்டே. அதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் அங்க வந்து கிராண்டா கொண்டாட போறோம். முதல்ல நான் பிளைட்ல வந்துருவேன்க்கா. அவர் ராத்திரி பிளைட்ல வராரு. அங்க வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்ல போறோம். இங்க சொன்ன த்ரில்லா இருக்காது. அங்க நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே.
அவர் பார்த்த மாப்பிளைய அக்கா ஒத்துக்குவானா என்ன? ஒத்துக்க வச்சிடலாம். டிரைவர், அம்மா, எவ்வளவு நேரமா கூப்பிடுற? எங்க பிறந்த? நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, அதனால தான் வரல. பியூட்டி பார்லர் போனோம். போ. ம். You dirty scoundrel! என்ன தைரியம் இருந்தா என் ரூம்குள்ள வருவேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு சாமான எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டீங்க. அத சொல்லதான் வந்த வந்த இடத்துல இத பார்த்தேன்.
போடணும்னு தோணுச்சு, போட்டேங்க. போடா நினைச்சு போட்டேன். நாளைக்கு இங்க படுக்கணும்னு நினைச்ச படுத்துவியா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பால் கொடுத்த எங்க அம்மா முகம் கூட மறந்து போச்சு. ஆனா 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 நீங்க நடிச்ச முதல் படத்தோட நடிப்பு, வசனம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இருக்கும். ரஞ்சினி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் கொழுப்பு ஏறி போச்சு. அப்படியெல்லாம் கேவலமா பேசாதீங்க. 3 வேளை பட்டினி கிடந்தாலும் எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாம உங்க ஒவ்வொரு படத்தையும் நான் 30 தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? வெளியே போடா. நான் உங்க ரசிகங்க, கற்பூரம் மாதிரி. வெளியே போடா. உங்க மனசுங்கிற கோயில்ல நான் நான் கற்பூரமா எரிஞ்சு கரையணும் தான் ஆசைப்படுறேங்க. போட வெளியே. உள்ள குளிக்கிறாங்க. நான் குங்குமத்துல இருந்து வந்திருக்கேன். பிரஸ் போட்டோகிராஃபர் கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, வந்திருக்கேன். உள்ள வர்றாங்களா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஏதாவது சாப்பிடுறீங்களா? யூ மீன் கொண்டு வந்துடுறேன். அட என்னங்க விளையாட்டு கேட்ட சீரியஸா கொண்டு வந்துட்டீங்க? தேங்க்யூ. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. போட்டோகிராஃப். நான் நான் அப்படியெல்லாம் செய்யறவன் இல்லைங்க. உங்களை யாரோ திட்டினா அன்னைக்கு தேவர நான் தாங்க அடிச்சேன். அன்னைக்கு ஷூட்டிங்ல அவரை நான் தாங்க அடிச்சு போட்டேன். என்னங்க, நான் அப்படியெல்லாம் செய்யறவன் இல்லைங்க. நான் எங்க நான் 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 எனக்கு நான் அப்படியெல்லாம் செய்யறவன் இல்லைங்க. என்னங்க, நான் நான் அப்படியெல்லாம் இல்லைங்க இல்லைங்க. நான் 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 நல்லவங்க. நான் ரொம்ப நல்லவங்க. ஆமாங்க ஆமாங்க. என்னங்க பேசுங்க. எனக்கு பேசுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னங்க பேசுங்க பேசுங்க. நான் இல்லை. என்னங்க ஹலோ, 1 minute. நான் சொல்லிட்டேன்.
நான் சொல்றதை கேளு. இவங்களை நான் கொலை செய்யல. நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளு. இவங்களை நான் கொலை செய்யல. நான் சொல்றதை கேளு. என்ன இத பாரு. நான் இல்லைங்க. எந்த அக்னிய சாட்சியை வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம், அதே அக்னிய உங்களுக்கு கொல்லியா வச்சிடுறேன். உங்க புருஷன் சொல்லிக்க எனக்கு இருக்கு இந்த சின்ன உரிமையை யார் தடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். யார் தடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். நான் இல்ல. நான் இல்ல. சாவி கதவுலயே இருக்கு. கொஞ்சமா வா. ஆமா, பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னா
வண்டியும் காணும் ஒண்ணும் காணும். டாக்ஸில வர வேண்டியதா இருக்கு. நீ இங்கே உட்காருமா. இத பாரு, பெரியம்மாவை பார்க்கணும்ல. நான் மேல போய் பெரியம்மா இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். இங்கே சபத்தா உட்காரணும். போனா அடம் பிடிக்க கூடாது. நீ இங்கே உட்காரு, நான் போய் பெரியம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கண்டதை கண்டபடி திறந்து போட்டு போறது இந்த வீட்டு வேலைக்காரிக்கும் பொறுப்பு இல்ல, இந்த வீட்டு சொந்தக்காரிக்கும் பொறுப்பு இல்ல. மம்மி வரேடா. என்னடா என்னம்மா? என்ன மகதி சொல்லு. வர வர நீ ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட. இளம் பூவே பொதிகை மலையின் பூங்காற்றே
தாமா தாமா ஸ்ருதி, என்னம்மா அங்கேயே பாக்குற? ஸ்ருதி, என்னடா? பூச்சாண்டியா? நீ வர வர ரொம்ப பயப்படுற. இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுற. நீ இங்க உட்காருவியா? மம்மி ஒரு போன் பண்ணிட்டு வர. ஹலோ, நான் ரஞ்சனி வீட்ல இருந்து பேசுறேன். அவங்க வீட்ல இல்லைங்க. ஆமா, அதனால தான் போன் பண்ணேன். மேனேஜர் அவுட் ஹவுஸ்ல இருப்பாரு. ஓகேங்க, அவர்கிட்டயே கேக்குறேன். வாடா, நான் மேனேஜர் கிட்ட பிரியம்மா எங்கேன்னு கேட்டு வரேனா, அது வரைக்கும் நீங்க சமத்தா இருக்கணும். இங்கே இரு. மேனேஜர் சார், மேனேஜர் சார். சார், நான் புதுசா சேர்ந்த டிரைவர். அக்கா எங்க போயிருக்காங்க? வெளியே போயிருக்காங்க. டிரைவர் இல்லாம வெளியே போக மாட்டாங்களே? போயிருக்காங்களே. நீ ஒண்ணு செய், நான் ஷாப்பிங் போறேன். அக்கா வந்து சொல்லிடு. அம்மா, என்ன? அம்மா, இந்த வண்டியில என்ன? பெட்ரோல் இல்ல. நான் போட்டுக்கிறேன். அக்கா திடீர்னு ட்ரக் கால் பண்ணி உடனே புறப்பட்டு வந்து சொல்லிச்சு. மதியான ஃபிளைட்ல தான் வருது. உன் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டாரா? அவர் நைட் ஃபிளைட்ல வராரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆமா, உன் குழந்தைங்க வரலையா? எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ ஷாப்பிங் போறியா? பார்சல் வைக்கணும். அம்மா, டிக்கெட் தரங்கம்மா, பார்சல் வைக்கணும். பேக் சீட்ல வையா. சொல்லு. போயிட்டு வரேன். போயிட்டு வா.
என்னடா என்னம்மா? நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சினிமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கழுத்துல மாலையை போடுவாங்க. அக்கா அக்கா எந்திரிக்கா எந்திரிக்கா அக்கா எந்திரிக்கா. மேனேஜர் சார் மேனேஜர் சார் மேனேஜர் சார் மேனேஜர் சார்
சத்தியம் நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் நில்லுங்க. ம், நீங்க யாருங்க? நானு அவங்க வீட்டுல இல்ல, அவங்க அவங்க வெளியே போயிருக்காங்க. அவங்க தங்கச்சி வந்திருப்பாங்களே. அவங்களும் போயிருக்காங்க. ஆமா. ஓ, எப்ப போனாங்க? காலையில 10:10 இருக்கும். சரி. சார், நீங்க யாருன்னு சொல்லாம போறீங்களே? நீங்க அவங்களை நான் ரொம்ப வேண்டியவன். வந்தா சொல்லுங்க. வரட்டுமா? சத்யம், வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்து. ஏன்டா வண்டியை நிறுத்த சொன்ன? சத்யம், எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குடா. போலீஸ்காரன் புத்தின்னு சொல்லுவாங்க, சரியா தாண்டா இருக்கு. அது இல்ல, காலையில 11:30 மணி ஃபிளைட்டுக்கு தான் வைஃபை நான் இங்க அனுப்பிச்சு வச்சேன். சரி, இவனடான்னா காலையில 10:10க்கு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்படியா? வா, உள்ள போய் பார்க்கலாம். இதோ பாரு, உன்னை கொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. உனக்கு உங்க அக்காவுக்கு இருக்கிற அன்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் காதலிய, என் மனைவிய, எனக்கு எல்லாமா இருக்கிற என் ரஞ்சனி எனக்கு திருப்பி கொடுத்துரு. இல்ல நடக்கிறத வேலை. சத்யா, சம்திங் ராங் தேர். அங்க என்னமோ நடக்குது. நீ கொஞ்ச நேரம் அவனை கவனிச்சுக்க. நான் பின்னாடி வெளியே போய் வீட்டுக்குள்ள போயிடுறேன். ஓகே, இங்கே இரு.
வித்யா நான் தான்மா. அழாத. என்னாச்சுமா? என்னாச்சு? எங்க அக்காவை கொலைகாரன். அவனை கண்டத்தனமா வெட்டி போடுங்க, அவனை கொண்டு போடுங்க, அவனை கொன்னுடுங்க. அழாத வித்யா, இவர் பொறுமையாரு. வித்யா அழாதம்மா, பொறுமையாரு. போலீஸ்கார முன்னாடி கொலைகாரன் தப்பி ஒண்ணாங்கிற பழி என் மேல வரும். நான் சொல்றது கேளு, பொறுமையாருமா. உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. எங்க அக்கா ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காதவ. அவளை கொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற மேனேஜர் வேறொரு ஆள் எல்லாத்தையும் கொன்னு இந்த வீட்லயே குமிச்சு போட்டிருக்கான். இங்க பாருங்க, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க அவனை பிடிக்கல, என் கையாலேயே அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவேன். என்ன கொலைகாரி ஆக்காதீங்க, என்ன கொலைகாரி ஆக்காதீங்க, என்ன கொலைகாரி ஆக்காதீங்க. வித்யா இது பாருமா. வித்யா நான் சொல்றது கேளு, கொஞ்சம் அழாம. வித்யா அழாதம்மா. வித்யா அம்மா, குழந்தை எங்க? எங்கம்மா? வித்யா வித்யா எங்க போற? உள்ள யாரு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. என் ரஞ்சினி என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்ல எனக்கு நம்ம குழந்தை, நம்ம குழந்தை. என்னது பைத்தியக்காரத்தனம்? நம்ம குழந்தை ஒருத்தன் வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். என்னையும் தடுக்கிற? நீ என்ன போக சொன்ன? இது பாருங்க, எனக்கு உங்களை விட்டு வேற யாரு இருக்காங்க? தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. எனக்கு நீங்களும் வேணும், குழந்தையும் வேணும். ஆனா ஆனா நீங்க போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. என் குழந்தை, என் குழந்தைங்க. இங்க பாரு, உங்க அக்கா செத்து தான் உனக்கு தைரியம் வரணும்னு ஏது இருந்ததுன்னா இப்ப வரட்டும். நான் சொல்றது கவனமா கேளு. நான் உனக்கு முன்னாடி போய் அவனுடைய முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பிக்கிறேன். நீ அவனுக்கு பின்னாடி வரணும். நான் ஒரு ஸ்டெப் வைப்பேன், நீ ஒரு ஸ்டெப் வைக்கணும். மெதுவா நீ குழந்தை பக்கத்துல போய் குழந்தை வாயை பத்தி குழந்தை தூக்கிட்டு ஓடிடு. ஜாக்கிரதை, மிச்சத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கிட்ட வராத, சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும். கிட்ட வராத, சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும். கிட்ட வராத. சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும். கிட்ட வராத. சுப்பிரமணி கோவம் தான் சும்மா விட மாட்டான்.
Ah!